வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், உடனடியாக நாங்கள் வலியிலிருந்து சுகமடைகிறதுக்கு இருக்கிற ஒரு ரகசியமாக இருக்கிற விஷயம் என்று நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அநேகமாக நாங்களுக்கு அது தெரியாபடியே தான் ரகசியமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காண்டி ரகசியமாக வச்சுருக்கணுமென்று இல்லை. இந்த வலிகள் ஏற்படுற நேரம் எங்களுக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கும். அது என்னடா செய்கிறேன்னு சொல்லி, எப்படி அதை சோப்படுத்துகிறேன்னு சொல்லி அநேகமாக பேனடோவில் போட்டுட்டு பெயின் கில்லரில் எடுத்து போட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் உடனடியாக வலிகளில் இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு எந்தவித செலவும் இல்லாத ஒரு வழி இருக்குது. இது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. எந்தவித செலவும் இல்லாமல் இலகுவாக நீங்கள் உங்களோட வலிகளில் இருந்து விடுபடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல வலி ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல அப்புறப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நாள் பலகை ஒன்றில் நான் ஒரு ஆணியை வச்சு அடித்து கொண்டிருக்க நேரம் அந்த சுத்தியல் ஆணியில் அடிபடுறது பல இந்த காலில் அடிச்சுட்டு கால் பாதத்தின் மேல் பாகத்தில் அடிச்சு அதில் அடிபட்டால் இப்படி வலிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். கடும் வலி. இப்போ நான் என்ன செய்தேன், அந்த இடத்துக்கு சுற்றி விட்டேன். அப்படி பிராணி கீழிங்கில் சுற்றி விட்டோன்னா கொஞ்சம் இதில் அந்த வலி இல்லாமல் போயிடுது. அடுத்த நாள் அதில் தொட்டு பார்த்தேன், எந்த விதமான ஒரு வலிக்குரிய அடையாளமும் இருக்கலை, வீக்கமோ வலியோ எதுவுமே இருக்கலை. இப்போ எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது எவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் உதாரணமாக இப்போ ஒரு இந்த இடத்துல அடிபட்டுன்னு வைக்கணும், கையில் ஒரு இடத்துல அடிபட்டுன்னு சொன்னால் அதோடய விரல்களை கொஞ்சம் குவிச்சு அந்த இடத்த முதல்ல மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் ஒரு 30 சுற்று சுற்றணும். பிறகு மணிக்கூட்டு திசையில் ஒரு 30 சுற்று சுற்றணும். எப்படி சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நோய் மாறி. ரொம்ப கடுமையான ஒரு வலியாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் 108 தடவை வரைக்கும் செய்யலாம். அந்த சுற்றுறதை 108 தரம் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையிலையும் மணிக்கூட்டு திசையில் 108 தடவை வட்டமாக சுற்றணும். சுற்றி விட்டிங்கன்னா அந்த நோய் குறைஞ்சிடும். உடனடியாக நோய் குறையாட்டியும் நேரம் செல்ல அதில் உள்ள அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் மீண்டும் வேலை செய்ய தொடங்க. நேரம் செல்ல அந்த நோய் இல்லாமல் போயிடும். அதுலேயும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நித்திரவும் எழும்புற நேரம் அடுத்த நாள் அந்த இடத்துல எந்த விதமான வலியோ பாதிப்போ எல்லாமே இருக்கும். இவ்வளோ இலவான ஒரு வலி நிவாரணி இருக்குது. எந்த செலவும் இல்லை. சுத்த வேண்டியார். நன்றி, வணக்கம்.